அக்கா மகா மகா அடி என்னம்மா அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல அக்கா. அடி பயந்தே ஏய், போயிட்டேன் அக்கா. ஏய், வண்டி எடுத்து இறங்கணும்னா அவ்வளவுதான். நீ துடிச்சத பார்த்து என் உயிரே போயிடுச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன். வந்துட்டேங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க ஒய்ஃப்க்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தைக்கும் இனி எந்த ஆபத்தும் இல்ல. குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க. அவங்க உடம்புல இருந்த பாய்சன் எல்லாம் எடுத்தாச்சு. ஷீ இஸ் ஆல்ரைட் நவ். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க எனக்கு சொல்றதை விட கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம். ஆனா எங்களையும் மீறி ஏதோ ஒரு சக்தி தான் இந்த 2 உயிரையும் காப்பாத்திருக்கு. ஆத்தா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. ரொம்ப நன்றி. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்ட. என் அக்கா. பொண்ணை காப்பாத்திட்டு. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்க்கா. என் நம்பிக்கை வீண் போகல. ஏ கீர்த்தி, என்னடி இது? இவ பொழைச்சு இப்படி வந்து நிக்கிறா. தாயும் பிள்ளையும் சேர்ந்து போயிடுவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே. என்னடி மருந்து கொடுத்த? அது என்ன மருந்தா இல்ல வெறும் தேனா? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு. என்னால நம்பவே முடியலம்மா. இவ எப்படிமா பொழைச்சா? தப்பிச்சிட்டாளே. இருங்க சார். மகா சார் நிறுத்துங்க. மகா பாத்து மகா பாத்து, மகா. பொறுமையா. சார், சார், எதுக்கு சார் அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்றது? நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்ததே அவங்கதான். அவங்களாலதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் இந்த நிலைமை. இல்ல, ஐயோ, நாங்க எதுவுமே பண்ணல. மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ். செல்வி இறங்கு, இறங்கு செல்வி, இறங்கு. அண்ணி, இல்ல இல்ல சார், இதை வச்சு அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. என்கிட்ட லேப் ரிப்போர்ட் இருக்கு. இவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல தான் விஷம் கலந்துருக்கு. அண்ணி, இல்ல அண்ணி, அது எப்படி அதுல கலந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ணி, இது எதையுமே நம்பாதீங்க ப்ளீஸ் அண்ணி. அக்கா, ஆமாக்கா, நான் இதை உனக்கு பண்ணுவேனக்கா. இது யாரோ பண்ண சதிக்கா. அண்ணி, இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க எவிடன்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இவங்க பொய் சொல்றாங்க, நம்பாதீங்க. சரியில்ல, சரியில்ல. என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அப்படி இல்ல சார். அவங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். சார், அவங்க 2 பேரும் நல்லவங்க சார். சார், நான் தான் நல்லபடியா வந்துட்டேனே சார். பாவம் சார், விட்டுருங்க சார் அவங்கள. சார் ஆமா சார், எங்க அக்காக்கு தான் எதுவும் ஆகலையே. என் தம்பியை விட்டுருங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் கூட நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். என்னையா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் விளையாடுறீங்களா? எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைச்சா அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா விட்டுடணும். அவங்க பொழைச்சது சந்தோஷம்தான், ஆனா விஷம் கலந்தது உண்மைதானே? கருவுல இருக்கிற குழந்தையை அழிக்கிறது பெரிய தப்பு. அதுக்கு நானே கேஸ் போடுவேன். பாடா, இவன் ஒருத்தனாவது நமக்கு சாதகமா நடந்துக்கிறானே.